தியானம் இருந்தது 27 நட்சத்திரத்தின் சக்தியும் நவப்பொன் கோவில் சக்தியும் மனிதனாக பிறந்து உயிராத்மா ஒளியா மாற்றி சப்தரிஷி மண்டலத்தில் அதை இணைந்து அவங்க ஒளி சரீரமாக பெற்று அவர்கள் வாழ்ந்த காலத்துல அவர்கள் பேசிய பேச்சும் அவர்கள் மூச்சளவும் இந்த காற்றுக்குள் கலந்து இருக்கின்றது. அதே சமயம் சப்தரிஷி மண்டலமாக இன்றும் விண்ணின் ஆற்றலை தனக்கு பெற்று அவர்கள் ஆற்றமிக்க ஒளிசிரமாக வளர்ந்து கொண்டு உயர்ந்த சக்தியாக அவர்கள் ஒளிபரப்பிக் கொண்டிருக்கும் ஞான அருவித்துகள் விண்ணிலே வளர்ந்து கொண்டிருக்கின்றது. விண்ணின் ஆற்றல்கள் எவ்வாறு அவர்கள் பெற்றார்களோ அந்த உணவின் ஆற்றல்களாக என்ன அலைகளாக அங்கே வளர்ந்து கொண்டிருக்கின்றது. இப்ப நாம் எப்படி டேப்பை நாம் பதிவு செய்து அந்த பதிவு செய்த இதை நாம் எந்திரத்திலே போட்டு அது மீண்டும் வெளிப்படக்கும் போது காந்த அலைகள் தனக்கு கவர்ந்து அந்த அலையின் ஒளிகளை அது படர செய்து கொண்டிருக்கின்றன. இதே போல மனிதனுக்கு அவன் ஆற்றல் மிக்க சக்தி விண்ணின் ஆற்றலை தனக்குள் பெருகி அவன் எவ்வளவு வகையிலே அவன் எடுத்தானோ அந்த உணவின் ஆற்றல் மிக்க அச்சக்திகள் அவன் உடனே வழிந்து ஒளியாக பெற்று ஒளி சரீரமாக இன்றும் நின்று அவன் வெளிப்படுத்திக் கொண்டிருக்கும் அந்த அலைகள் விண்ணிலே பறந்து கொண்டும் அவன் மனிதனாக வாழ்ந்த காலத்தில் அவன் உடலிலே விளைவித்து ஆற்றல் மிக்க பெறும் நிலையை அவனுக்கு வளர்ந்த நிலையை விளைவித்த இந்த சக்தியை அவன் பேச்சாலும் மூச்சாலும் வெளிப்படுத்தி உணர்த்தி இந்த அலைகளை இந்த புவியின் ஈர்ப்புக்குள் சூரியனின் காந்த புலங்கள் தனக்குள் கலந்து அலை அலையாக இன்றும் சுழன்று கொண்டிருக்கின்றது. அந்த சக்தியின் தன்மையை நாம் பெருகுவதற்குத்தான் இப்ப நாம் தியானம் இருந்து அந்த எண்ண ஒளிகளை பதிய செய்தோம். இப்ப சாதாரண நம்ம வாழ்க்கையில் ஒருவருடன் சண்டையிடும் போது அந்த உணர்ச்சி வசமாக அதை ஈர்த்து நமக்கு பதிவு செய்து நாம் இட்ட மூச்சலைகள் இந்த காற்றிலே படர்ந்து கொண்டிருக்கின்றன. இதே போல அன்பின் பால் நாம் பேசிய நிலைகள் அந்த உணர்ச்சி நிலைகள் கொண்டு நாம் பேசிய உணர்வுகள் நமக்கு பதிவாகி பேசிய பேச்சுகள் இந்த காற்றிலே தான் படர்ந்து கொண்டிருக்கின்றது. ஆனால் நாம் எந்தெந்த நிலைகள் கொண்டு சலிப்போ சஞ்சலமோ சங்கடமோ கோபமோ வெறுப்போ வேதனையோ பயமோ நல்லதோ அனைத்தும் நாம் பேசியிருந்தாலும் நம் உடலுக்கு விளைவைத்து இந்த உணர்வின் சக்தியை நாம் ஒளிபரப்பிக் கொண்டு நாம் பேசிய அலைகள் அனைத்தும் இங்கேதான் இருக்கின்றது. ஆனால் அதே சமயம் இப்போ நாடாக்களிலே எப்படி ஒன்றுமறியாத வெறும் நாடாக்களிலே நாம் பேசிய உணர்வுகள் பதிவாகி மீண்டும் காந்த புலனை அதை இணைக்க செய்யும் போது அந்த பதிவு செய்த நிலைகள் நாம் ஒளி அலைகளாக அது பேசுகின்றதோ இதே போன்று நம் உடலிலே பதிவு செய்த இந்த உணர்வின் எண்ண அலைகள் பதிவாகி நினைவு கூறும் போது இயங்கி அதன் உணர்வலைகளை நாம் சுவாசித்து உயிருடன் படும்போது அந்த உணர்ச்சிகள் தோன்றி இயக்க செய்து சொல்லச் செய்து பேசச் செய்து அந்த உணர்ச்சிகள் உடலை இயக்க செய்து ஒளி அலைகள் பிறகு உணர்வுகளை அது உணர்த்த செய்து உணர்வின் நிலையாக இயக்கும் நிலைகளாக வருகிறது. ஆனால் அதே சமயம் அந்த உணவின் சத்துக்கள் உமிழ்நீராக சுரந்து நம் ஆகாரத்துடன் கலந்து ரத்தத்துடன் ரத்தமாக மாறி ரத்தத்துடன் கலந்து நாம் எத்தகைய குணத்தை எடுத்துக்கொண்டோமோ அது நமக்குள் தசைகளாக அணுகுகின்றன. ஆக நாம் எந்தெந்த நிலைகள் நாம் எடுத்துக்கொண்டோமோ அதனை வளர்ச்சி இங்கே பெறுகின்றோம். இப்ப சாதாரணமா நாம் மனித வாழ்க்கையிலே அடிக்கடி சலிப்பு சஞ்சலம் சங்கடம் கோபம் குரோதம் அவசரம் வெறுப்பு வேதனை அதை தன்னை அறியாமே இப்படி பல நிலைகள் நமக்கு சேர்ந்ததே நாம் பலவீனமாகும் போது இந்த நினைவலைகள் தான் நமக்கு வருகின்றது. அந்த நினைவலைகளை புரிந்த நிறைவு கொண்டு நாம் சுவாசிக்க முடிகின்றது. இவ்வாறு நாம் எடுத்துக்கொண்ட உணர்வுகள் அடிக்கடி நினைவு வரும்போது இது நாம் உணர்வுக்குள் எடுத்து உடலை சோர்வடை செய்து சேர்த்துக்கொண்ட உணர்வு உமிழ்நீராக சேர்ந்து நம் ஆகாரத்துடன் சத்தான ஆகாரங்களை சாப்பிட்டாலும் அந்த சத்தின் செயலை செயலாக்காகவே அதையும் நஞ்சாக்கி அதற்கு விளைந்த இந்த உணவின் சத்துக்கள் நமக்கு சலிப்பு சஞ்சலம் கைகால் படைத்தலும் வேதனை இதை போன்ற வேதனை கோபம் குரோதம் இவை அனைத்தும் அதிகமாக இதை மூன்றையும் தொடர்ந்து கொண்டால் நம் உடலுக்குள் கைகால் புடைச்சல் அதாவது மூட்டு வலி வாத நோய்கள் போன்ற நிலைகள் உருவாகின்றன. இது அதிகமான நிலைகள் நாம் எடுத்துக்கொள்ள போகும்போது இந்தபடி உணவின் வேக துடிப்புகள் இரத்தத்துக்குள் கலந்து அதீதமான நிலைகள் இந்த இரத்தத்தின் துடிப்பு அதிகமாகும் போது இரத்த கொதிப்பாக மாறுகின்றது. ஆனால் இரத்த கொதிப்பின் தன்மைகள் அது எரிச்சலின் தன்மையும் வேதனையின் உணர்ச்சிகள் தூண்டப்படும் போது நாம் மகிழ்ச்சியாக இருக்கும் சர்க்கரை அதாவது இனிப்பான சத்துகள் இதனுடன் இலையில் மறுக்கின்றது. ஆக சர்க்கரை சத்து தனியாக பிரிகின்றது.
ஆக சுவையும் சக்தி இதோடன் இணையாகவே இப்ப நாம் உதாரணமாக நான் இனிப்பு அதிகமான நிலைகளை சாப்பிட்டு பழகி கொண்டவன் நான் கடைக்கு பண்ண உடனே இனிப்பை நான் வாங்கி புசிக்கின்றேன். ஆனால் அதே சமயம் இதை ரசித்து நான் சாப்பிடுகின்றேன். அதே போல ஒருத்தன் காரத்தை புசித்துக் கொண்டு பழகியவன் அந்த காரத்தை புசிக்கப்படும் போது அவனுக்கு அதை ரசித்து சாப்பிடுவான். ஆனால் அவன் காரத்தை சாப்பிடுவன் எனக்கு பார்த்த உடனே என் வாய் எரிவது போல நான் இடித்தலாகின்றேன். ஆனால் அதே சமயம் அந்த காரத்தை சாப்பிடுபவன் நான் இனிப்பை சாப்பிடுவனை பார்த்த உடனே இப்படி சாப்பிடுகின்றான் என்றே உமர்த்தல் வருகின்றன. ஆனால் இதற்கு அதற்கும் எதிர்நிலை. இதை போல எடுத்துக்கொண்ட உணவின் தன்மைகள் இந்த உணர்ச்சிகள் நமக்குள் இரண்டர கலந்து அது இரத்தத்துடன் கலக்கப்படும் போது இந்த எரித்தலின் தன்மை பிரிந்து அதே சமயம் இந்த சர்க்கரையின் சற்று இனிப்பான நிலைகள் இதுடன் கலந்து எங்காத நிலைகள் பால் பிரித்தால் எப்படி அதன் சத்தின் தன்மைகள் அதை பிரித்து விடுகின்றதோ ஆனால் அதற்பின் சேர்க்கவில்லை. பால் பிரித்த பின் அதற்குள் இருக்கக்கூடிய வெண்ணெயை நாம் காண முடியவில்லை. அந்த வெண்ணெயின் சத்து அதனுடைய செயலிழக்கப்பட்டு நீர் இந்த சத்தின் தன்மை பிரித்த பாலில் வந்து நாம் வெண்ணெய் எடுக்க முடியும். அது பக்குவமான நிலைகள் அது காய்ச்சி அது பக்குவப்படுத்தும் போது அதோட நிரந்தர கலந்திருக்கக்கூடிய வெண்ணெய்களை நாம் எடுக்க முடிகின்றது. இதை போன்றுதான் நாம் உயர்ந்த சக்தியின் தன்மையை வெறுப்பும் மற்ற ஆத்திரமும் வேதனையும் நிலைகள் கலந்து அதிகமாக எடுக்கப்படும் போது இந்த இரத்தத்துக்குள் இருநிலை இருமுனையான நிலைகள் செயல்படும் போது நல்ல உணர்வினை சேர்க்கா வண்ணம் தடுத்து தனித்து, ஏனென்றால் ஒரு பொருளுடன் ஒரு பொருள் கலந்தால்தான் அது சுயமிக்க இருக்கின்றது. ஒரு குழம்புடன் நாம் காரம் புளிப்பு மற்ற பொருள்களை அது சமமாக செயல்படும் போது குழம்பு ருசியாக இருக்கின்றது. அதன் எத்தன்மை அதிகமாக கூடுகின்றதோ அதனின் தன்மை அதிகமாகும் போது அதற்குள் நாம் இனிப்பை எதை போட்டாலும் இனிப்பு இயற்காவண்ணம் அதை ஒதுக்குகின்றது. ஆனால் அதே நீ காரம் எவ்வளவுதான் நம்ம இருந்தாலும் இனிப்பு நம்ம எவ்வளவு சேர்த்தாலும் இதனுடன் இணைக்க செய்து அந்த காரத்தின் தன்மையை தான் காட்டுகின்றது. அதே சமயம் வேதனையான எண்ணங்கள் அதிகமாக உருவாக்கித்தான் இந்த விஷம் அதை நினைக்கும் போதே மயக்கமும் மற்ற சூழலும் வந்து வருகிறது. இதை போன்றுதான் காரத்துடன் இந்த வேதனையான விஷயங்கள் கலக்கப்படும் போது இனிப்பான சத்தை அதை பிரிக்கப்படும் போது நம் உடலிலே ஊடுருவி நாம் இயற்கை நிலை வரும்போது அது இருநிலை போராகும் போது நாம் எண்ணங்களை எண்ணும் போது மயக்க நிலை வருகின்றது. நாம் எண்ணி நாம் இங்கே போக வேண்டும் என்று நடக்கும் போது அந்த உணவின் இயக்கம் நம் உடலை இலக்கி அழைத்து செல்லும் நிலையிலிருந்து மயக்க நிலைகள் வருகின்றது. ஆக நமக்குள் அந்த அதே போல நம் உடலின் உறுப்புகளுக்குள்ளும் அது இயக்கம் சக்தியும் குறைகின்றது. இதை போன்று இயக்க சக்தி நாம் குறையப்படும் போது விஷத்தின் உணர்வான நம் அலைகள் அதிகமாக சேரும் போது சுகமிக்க இந்த நிலைகள் வரும்போது நாம் பேசிய உணவின் நிலைகள் சூரியனின் காந்த புலன்கள் பற்றி இந்த வேதனை கொண்ட உணர்வுகள் அந்த விஷத்தின் தன்மை கொண்ட நம் ஆத்மாவை சேர்க்கப்படும் போது நம் உடலிருந்து இனிப்பின் சத்தை அது நாம் வெளிப்படும் போது மற்ற கிருமிகள் நம் உடலிருந்து வரக்கூடிய வாசனை அது கிருமிகளாக உருவாகின்றது. அந்த கிருமியின் சத்தை நமக்கு உருவாகி நம் உடலில் இருந்து அதை ஒட்டும் போது அது சிறு புண்ணாகிவிட்டால் அதனுடைய மனம் கழிக்கப்படும் போது அது தசைகளை கூறாமே அது மீண்டும் அது அழிக்கும் தன்மைக்கு வந்து வருகின்றது. ஆக இந்த சக்கரை சத்து வந்தவர்களுக்கு நாம் சிறிதளவு எதுவானாலும் அவர்கள் எந்த புண்ணும் ஆற்ற முடிகிறது. நாம் உட்கொள்ளும் போது நாம் உடலின் தன்மை கொண்டு வேகமாக எண்ணங்கள் எண்ணி இந்த வேதனையான உணர்ச்சிகள் உந்தி ஒரு பக்கம் நரம்போ அல்லது நாம் சுவாச குழாய்களோ அதீதமான நிலைகள் அது துடிக்க அந்த வேகத்தின் தன்மை துடிக்க ஆரம்பித்தால் வலுமை போல உப்பி இந்த உணவின் தன்மை மூளை பாகம் இயக்கப்படும் போது அந்த மூளைக்குண்டிய நரம்புகள் தெரிக்கப்பட்டு ஆக இரத்த கசிவாகி மனிதனை மாற்றி வருகிறது. இது ஹார்ட் அட்டாக் என்று சொல்வார்கள், மூல கசிவு என்றும் சொல்வார்கள். இது போன்ற நாம் தவறு செய்யாமலேயே நமக்குள் நல்ல உணவின் சத்தை இழக்க செய்யும். இது யார் குறைப்பது? இது சாதாரண மனிதர்களை நாம் எண்ணும் போது இந்த நிலை வந்தது. எல்லோரும் நாம் பக்தி மார்க்கத்திலே தெய்வம் நல்லது செய்யும் என்று பரிவுடன் பக்குவத்துடன் தான் நாம் நடந்து கொள்கிறோம். அந்த பரிவான மனம் கொண்டு நாம் ரோட்டிலே செல்லப்படும் போது நம்மை அறியாத நம்மை சார்ந்தவனும் அல்ல. ஒரு குழந்தை கீழே விழுந்து வேதனையாக துடிக்கும் போது நாம் கண்ணுக்கு பார்த்த உடனே அந்த உணர்வு நாம் சுவாசிக்கப்பட்டு அந்த உணர்ச்சியின் வசப்பட்டு நாம் அதை பரிவுடன் தூக்கும் நிலை வருகின்றது. ஆனால் பரிவுடன் தூக்கப்படும்போது அது பதற்ற நிலையின் வேகமான நிலைகள் அந்த உணர்வு நாம் தூக்க இந்த உடலை இயக்கிவிட்டாலும் இந்த உணர்வின் சுவாசம் உமிழ்நீராக மாறி என் ஆகாரத்துடன் கலந்து நஞ்சின் தன்மை அடைகின்றது. ஆனால் அவனை காப்பாற்றுகிறேன் என்ற நல்ல பெயரை நாம் வாங்கினேன். ஆனால் என் உடலுக்குள் தீமையை உணர்வாக்கும் அதை நீக்கும் செயல் எனக்கு. அதை போன்று நல்லவருடைய நிலைகள் பரிவுடன் நாம் உதவி செய்ய வேண்டும் என்று எண்ணுகின்றோம்.
ஆனால் அவர் படும் துன்பத்தோடைய சொல்லி ஒரு 10 ரூபாய் கடன் வேணும் என்று கேட்கின்றார். அவர் வேதனை குறைகளை சொல்லும் போது பாசத்துடன் நாம் கேட்டு உணரும் போது அவர் உடலிலே அவர் துன்பப்பட்ட உணர்வின் அலைகள் மூச்சு அலைகள் வெளிப்படுகின்றது. ஆனால் அதை நான் சுவாசித்து என் உயிரிலே படும்போதுதான் அந்த உணர்வு நான் உணர முடிகின்றது. அந்த உணர்ந்து அறிந்து இந்த உணர்வின் செயலை நான் செயல்படுத்தும் போது இந்த உணர்ச்சியிலே என் உணர்வுக்குள் அது இயங்கி அவர்களுக்கு அந்த பாசத்தினாலே இறக்கமுடன் அந்த பொருளை கொடுக்க வைக்கின்றது. அவர்கள் நல்லா ஆக வேண்டும் என்று இந்த எண்ணம் நாம் தூண்ட செய்கிறது. ஆனாலும் அவர் எடுத்துக்கொண்ட அந்த உணர்வு உடல் என்ற உணர்வு உமிழ்நீராக மாறி என் உடலுக்குள் அவர் பட்ட வேதனைக்குரிய இந்த உணவின் செயலாக என் உடலுக்குள் ஆகாரத்துடன் கலந்து அது என் உடலாக மாறுகின்றது. ஆனால் இதை குறைப்பது யாரு? ஆக இதை போன்று ஒவ்வொரு மடியிலும் நம்மை அறியாமலேயே இச்செயல் வருகின்றது. ஆனால் நல்லவர்களுக்கெல்லாம் அது நாம் கோயில்களுக்கு செல்லும் போது அந்த நல்ல தெய்வத்தை பார்த்தாலே நான் உன்னை வணங்கினேனே, உனக்கு வேண்டியதெல்லாம் செய்தேனே, உன்னை எண்ணிதான் நான் அறிந்தேனே, எனக்கு ஏன் இந்த நோய் வருகின்றது என்று மீண்டும் வேதனையான விஷயத்தை தான் கலக்க முடிகின்றதை தவிர நாம் நல்லது எண்ணும் போதெல்லாம் அந்த உணர்வு வருகிறது. நாம் பாலுக்குள் விஷம் பட்டால் குடிக்கும் போது அந்த உணர்ச்சியின் தன்மை பேசுவது போல நீங்க எதை நல்லது மற்றவர்கள் நல்லதை பேசினாலும் செவி கொண்டு கேட்கும் போது நம்மை அறியாமலே இந்த வேதனை உணர்ச்சிகள் தூண்ட சென்று அந்த உணர்வுகளே நமக்கு செய்யும். நான் நல்லதை செய்த நீ இப்படி வருகின்றதே, இறைவன் என்னை இப்படி செய்கின்றானே என்ற சோகமும் வேதனையும் இந்த உணர்வின் தக்க சக்தியை தான் சுவாசிக்க வேண்டுகின்றது. ஆனால் இதை எப்படி தொலைப்பது? இதற்குத்தான் இப்போது அந்த உணர்ச்சியை தூண்டி உங்கள் ஞானிகளின் அருள் சக்தியை பெறும் அந்த ஆற்றல் மிக்க அணு உங்களிடத்தில் இல்லை. அதை நாம் பெறச் செய்வதற்கு தான் எமது குருநாதர் காட்டிய அறுவடை. இப்படி விண்ணின் ஆற்றல்கள் விஞ்ஞானிகள் எவ்வாறு பெற்று மனித வாழ்க்கையில் வந்த சூழ்ந்த நிலைகளை முன் சொன்ன இந்த உணர்வுகளை அனைத்தையும் மாற்றி உணர்வு ஒளியா மாற்றி அவர்கள் வாழ்ந்த வாழ்க்கையில் அவர் வெளியிட்ட மூச்சலைகள் இங்கே காற்றிலே படர்ந்திருக்கிறது. ஒரு மாமரத்தில் ஒரு பிஞ்சின் தன்மை அதை நாம் நுகர்ந்து பார்க்கும் போது அது துவர்கின்றது. அதை நாம் உட்கொள்ளும் போது துவர்ப்பின் தன்மை அடைகின்றது. அது மாங்காயா அது வளர்ச்சி அடையப்படும் போது அந்த மாங்காய் புளிப்பின் தன்மை வருகின்றது. நாம் புளிப்பை சாப்பிட்ட உடனே முக சுழிப்பு ஏற்படுகின்றது. நாம் குழந்தை பருவமா இருக்கும் போது திகட்டலான நிலைகள் கொண்டு நாம் வாழ்கின்றோம். ஆனால் அதை பற்றி நாம் துவர்ப்பின் தன்மை இருந்தாலும் ரசித்து நாம் சாப்பிடுகின்றோம், வெறுப்பின் தன்மை இல்லை. ஆனால் மனிதனான காய் புளிப்பான இருப்பார் வாயிலை போட்டால் அந்த சுழற்சியின் தன்மை நமக்கு ஊட்டுகின்றது. ஆனால் மனித வாழ்க்கையில நாம் வாழ வேண்டும் என்று ஒவ்வொரு நிமிஷமும் நாம் எதையாவது எண்ணும் போது நல்லதை எண்ணும் போதும் மகிழ்கின்றோம். அதே சமயம் ஒரு காரியத்தின் தன்மை வரும்போது சுழிக்கின்றோம். ஆக இந்த புளிப்பின் வேகம் இயக்க சக்தியாக மாறுகின்றது. இப்ப குழந்தை பருவத்தில் நாம் வாழ்க்கையின் தன்மையை கொடுப்பது எதிர்பார்த்துதான் வாழ்கின்றது. ஆனால் மனிதர ஆழப்பில் நாம் வாழ்க்கைக்கு தொடரும் போது நாளை வேண்டுமே என்று நாம் நாளை வேண்டும் என்றும் இன்று நாம் வாழ்வதற்கு பொருள் தேட வேண்டும் என்று உணர்ச்சிகள் தோன்றி நாம் செயல்படுகின்றோம். நாம் எண்ணத்தின் தன்மை நமக்கு வரும்போது இந்த காய் பிடிப்பது போல இந்த உணர்ச்சியின் நிலைகள் நமக்கு தூண்டும் அலைகள் அதிகமாகின்றது. ஆனால் இந்த காயின் தன்மை பிடிப்பின் தன்மை இறக்கும் போது அது சரியான பருவம் இழந்து விட்டால் மரத்தை விட்டு கீழே விழுந்து விட்டால் காயின் நிலையை அடைந்து வருகின்றது, கனி ஆவதில்லை. ஆனால் மரத்துடன் ஒன்றி நிலையில் கொண்டு அந்த உணவின் சத்தை அது சரியான பருவத்தில் எடுத்து அது ஒன்றி நிலையில் கொண்டு அது கனியாகும் போது அது சுவை மிக்கதாகின்றது. கனியான பின் அதன் எதனின் சக்தியத்து இந்த மரங்கள் வளர்ந்ததோ அந்த மரத்தின் சக்தி நிலைகள் கொண்டு இந்த வித்துப்பு, கசப்பு, துவர்ப்பு, உப்பு அனைத்துமே இது அடங்குகின்றது. ஆனால் இதை எப்படி மாங்காயினுடைய பிஞ்சிகளுடைய நிலைகள் அது சுவைமிக்கதாக வருகின்றனோ இதை போன்ற இந்த வித்துக்குள் அது அடங்கி தன் நிலையின் இனமான நிலைகளை வித்துகளை வளர்க்கின்றது. இதை போன்றுதான் ஞானிகளும் மகிழ்ச்சிகளும் அவர் உடல்களை விளைவித்த சுவைமிக்கதை ஆக்கி தன் உணவின் எண்ணத்தை மகிழ்ச்சியாக்கி இந்த உணர்வு ஒளிசேரமான கனியாகி, ஏனென்றால் விண்ணிலே தோன்றிய ஒரு உயிரனும் பூமியின் ஈர்ப்பலைக்குள் வந்து பல உணவின் சத்தை கணக்கு வைத்து புழுவாய், பூச்சாய், மாடாய், மிருகமாய், மனிதனாய் ஆரப்பொம்பு மனிதனின் உயர்ந்த நிலைகள் கொண்டு சுவைமிக்கவனாகி அந்த உணவின் தன்மை ஒளியாக மாற்றி கண்ணி பூண்டு சுவைமிக்க உணவின் அலைகளை பதித்து விட்டு அவன் வெண் சென்றிருக்கின்றான். தீமையை மாற்றி குறிப்பான சக்தியை எப்படி விருப்பாக மாற்றியதும் அந்த முதிர்ந்த தன்மையின் கண்டு கனியை போன்று மனிதனுக்குள் அது மாணிக்கமாக அந்த மெஞ்ஞானியின் தனக்குள் சுவைமிக்கதாக வளர்ந்து அந்த உணவின் ஆற்றலை அதை வித்தாக அவன் விளைவித்த உணவின் எண்ண அலைகள் நம் பூமியிலே படர்ந்து கொண்டிருக்கிறது. அதன் வித்தின் சத்தாக இந்த உணவின் இயக்கமாக வளர்ந்த கனியின் நிலையை கொண்டு
இங்கு விண்ணிலே எப்படி உயிர் ஒளியாக தோன்றியதோ அந்த உயிர் கனியின் தன்மை பெற்று அந்த கனியின் வளர்ச்சி நிலையில் ஒளி அலைகளாக சப்தரிஷி மண்டலங்களாக சூழ்ந்து கொண்டிருக்கின்றது. நல்லா கவனிக்கும். மனிதன் அந்த நிலை அடைய வேண்டும். ஆக நாம் நல்லதை செய்யும் போது நல்லதை காக்க திறன் வேண்டும். அந்த திறன் இழந்துவிட்டால் நல்லதை தீயது மறைத்து விடுகின்றது. இன்று ஒரு மரம் வளர்வதற்கு எத்தனையோ வருடங்கள் ஆகின்றது. அந்த மரத்தை வீழ்த்துவதற்கு ஒரு நொடியில் வீழ்த்து விடுகிறது. பல வருட காலம் நாம் உடலை வளர்த்திருந்தாலும் இது என்ன வாழ்க்கை என்று இருக்கும் போது சில தற்கொலை செய்து தன் உடலின் தன்மை அடித்துக் கொள்கின்றன ஒரு நொடியில். ஆனால் இதே உணவின் தன்மை தன் உணர்ச்சியில் வளர்க்கப்படுவதற்கு எத்தனையோ ஆசபாசங்களை வைத்து இவ்வளவு காலம் வாழ்ந்து வந்திருக்கும். இதை போல விஷத்தின் துடிப்பு ஒரு நொடியில் இயக்கி விடுகின்றது. அத்தகைய விஷத்தின் தன்மையை வென்றவர்கள் தான் மெய்ஞானிகள். அத்தகைய நிலைகள் அனைத்தும் வென்றி இந்த விஷத்தின் தன்மை ஆற்றலை தனக்கு அடிமைப்படுத்தி அந்த ஆற்றல் மிக்க சக்தியை தனக்கு ஒளியாக மாற்றினார். இன்று வைரம் தன்னிச்சையாக ஒளி கொடுக்கிறது என்றால் விஷத்தை தன் உள்ளடக்கி விஷத்தின் ஆற்றல் மிக்க நடையை ஒளி சுடராக தன்னிச்சையாக அது ஒளியாக இனிமையாக நாம் தன்னிலை பார்க்க முடியும் குளிர்ச்சியாக. ஆனால் விஷங்கள் அனைத்தும் ஒடுங்கி அந்த இயக்கத்திற்கு ஒளியாக மாறுகின்றது. ஆனால் அதை தட்டி விழுங்கினாலோ நம்மை மாய்த்து வைரம். இதை போன்று விஷத்தின் தன்மையை தனக்குள் எடுத்து உண்மை இனிமைகள் அந்த செயலாக இயக்கக்கூடிய வாற்றல் அல்ல ஆற்றல் மிக்க வலிமை மிக்க அந்த எண்ண ஒளிகள் மகிழ்ச்சி உடலை விளைவித்த இந்த உணவின் எண்ண அலைகள் நம் பூமியிலே படர்ந்து கொண்டிருக்கின்றது. அதை கவர்வதற்குத்தான் இப்ப சற்று முன் உங்களுக்கு இந்த தியானத்தை பழகச் செய்து நாம் குழம்பு வைக்கும் போது காரம் புளிப்பு இனிப்பு துவர்ப்பு அனைத்தும் நாம் கலந்து ஒரு சுவை மிக்கதாக சமைக்கின்றோம். இதை போல நாம் ஒவ்வொருவரும் ஒவ்வொரு வாழ்க்கையிலே நலிந்து மெலிந்து சலிப்பு வெடிப்பு வெறுப்பு உணர்வு வேதனை இதை போன்ற எண்ணங்களுடன் நாம் இங்கே வந்து கூடியிருக்கின்றோம். ஆனால் அதே சமயம் நம் குரு காட்டிய வழிப்படி மெய் வழியை காண வேண்டும், மெய் அருளை பெற வேண்டும் என்று உணர்ச்சி தோன்றச் செய்து இந்த உணவின் எண்ணங்களை ஒரே சீர்படுத்தி பேச வைத்து இந்த உணவின் ஏக்கத்துடன் விண்ணை நோக்கி நாம் ஏகி அந்த உணவின் அலைகள் பெற வேண்டும் என்று அனைவரும் ஒன்று சேர்த்து நாம் இந்த தியானத்திற்கு நமக்குள் சமமாக வெளியாகி மகிழ்ச்சிகளின் அருள் சக்தி இங்கு வருவோர் அனைவரும் தியானத்தில் இருப்போர் அனைவரும் பெற வேண்டும் என்று ஒருங்கிணைந்த எண்ணங்களுடன் ஒவ்வொரு ஒளிகளும் நமக்குள் படரப்பும் போது இந்த துன்பங்கள் ஒவ்வொருவரும் நாம் எந்த துன்பத்தை தாழ்வி இருந்தாலும் நாம் எடுத்த உணர்வுகளை ஒன்று சேர்த்து எந்த மகிழ்ச்சியை பெற வேண்டும் என்று எண்ணினமோ இந்த உணர்வின் அலைகள் நாம் ஒளி அலைகளுடன் ஈர்க்கப்பட்டு இந்த உணர்வின் சுவாசங்கள் உங்களுக்குள் மீன் சுரந்திருப்பதை இப்ப பார்த்திருக்கலாம். மகிழ்ச்சிகளின் அருள் சக்தி தியானத்தில் அமர்ந்தவர்களுக்கு அனைவருக்கும் கிடைக்க வேண்டும். ஈஸ்வரா நீங்க ஏங்கி இந்த மூச்சலைகளை வெளியிடும் போது உங்களுக்கு உமிழ்நீராக சுரந்ததையும் பார்க்கலாம். இப்பேற்பட்ட அமிர்த சுரபிகள் நமக்குள் சேர்ந்து அந்த ஞானியின் அருவத்தை வளர்த்து நம்மை அறியாது உள் சென்று வேதனையை உருவாக்கும், பல நோய்களை உருவாக்கும், நம் சொல்லின் இறுதியை கெடுக்கும் என்ற உணவின் தன்மை தணிந்து அதாவது வைரத்தர்கள் எப்படி தன் உணவின் தன்மை ஒளியாக மாற்றுகின்றதோ அதை போன்ற நிலைகளில் நாமும் பெற முடியும். நம் வாழ்க்கையிலே ஒவ்வொரு நொடியிலும் பெற முடியும் என்ற நிலையும் நமக்கு வந்த அனைவரையும் ஒரு குழந்தை சுவையாக சுவைத்து சமைப்பது போன்று இப்ப தியானத்திலே எமது குருநாதர் காட்டிய அருள் வழிபடி உங்களுடைய அனைவருடைய உள்ளமுடைய நிலையும் ஒருத்தர் கோபமோ வேதனையோ சலிப்போ சஞ்சலமோ இருந்தாலும் அது சரிசமமான சமைப்பு நிலைகள் கொண்டு சுவை வரும் சக்தியாக அது உருவாகி அந்த உருவின் சக்தியாக இன்று நாம் பதிவு செய்த அருள் வித்தை உங்களுக்கு உருவரச் செய்வதுதான். இப்ப நாம் தியானம் இருந்த இந்த நிலை, இந்த நிலையை ஒவ்வொரு நொடியிலையும் இதை போன்று நாம் தியானம் எடுத்துக்கொண்ட ஒரு அனைவருமே ஒவ்வொரு குடும்பத்திலும் உள்ளவர்கள் 4 பேரோ 5 பேரோ அவர்கள் இதை போன்று வீட்டிலே வாரத்தில் ஒரு நாள் கூட்டு தியானங்கள் இருந்து அந்த தியானத்தின் பலனாக இதை போன்று நாம் செய்த பின் நாம் குடும்பத்தின் வாழ்ந்து நமக்கு நல்வழி காட்டி நாம் உயர வேண்டும் என்ற எண்ணத்துடன் வாழ்ந்து நம்மளுக்காக பல துன்பங்களை அவர்கள் அனுபவித்து துன்பத்தின் உணர்வுகள் உடலை விளைந்து அதன் வழியிலே உடல் நலிந்து அதன் வியாதியை நிலையில் கொண்டு இந்த உயிராத்மா அவர்கள் வெளியே சென்றவர்களை அவர்களின் உணர்வு கொண்டு நாம் இருப்பவர் நாம் இதை போன்று நாம் எண்ணத்தை நாம் தியானத்தை பழகி கொண்டால் நாம் இதை போல அந்த சக்தி பெறுவதற்காக பௌர்ணமி அன்று நாம் இந்த இதே பௌர்ணமி தியானத்தை ஏற்படுத்தி பழக்கி கொடுக்கிறோம். அதாவது பௌர்ணமி என்று அதன் அருகே சமீபமாக தான் வடபாகத்தில் இந்த சப்தரிஷி மண்டலங்கள் வருகின்றது. அந்த வடபாகத்தில் தான் முதல் மனிதனாக தோன்றி
அதாவது துருவ நட்சத்திரமாக தோன்றி அவன் வழி பின்பற்றி அதன் வழி பின் சென்றவர்கள் சப்தரிஷி மண்டலங்களாக இன்று வெளியிலே அவர்கள் உங்களாவிக் கொண்டிருக்கின்றார். அந்த மண்டலத்தை அது வரும்போது மனிதனாகி அவர் மின் சென்ற அந்த உணவின் அலைகள் எட்டா தூரத்தில் இருந்தாலும் நாம் எடுத்துக்கொண்ட அவர்கள் என்ன அலையை நமது குருநாதர் காட்டிய அருள் அடிப்படி உங்கள் அனைவருடைய உள்ளங்களின் இது பதிவு செய்து இதையே ஆற்றல் மிக்க ஒளியாக உங்களுக்குள் பரப்பை செய்து இப்ப நாம் கோஷமிட்ட இந்த உணர்வு ஒவ்வொரு உள்ளத்திலும் பதிவு செய்து இந்த ஆற்றல் மிக்க சக்தியினால் அன்று பௌர்ணமி அன்று இன்று சூரியனின் காந்த சக்திகள் சந்திரனில் படும்போது அந்த காந்த அலைகளை நாம் சூரியனை நேரடியாக பார்க்க முடியாது. இப்பொழுதும் உங்களை சூரியனை நேரடியாக பார்க்கவே கூடாது. ஏனென்றால் இன்று நஞ்சு கிடந்த நிலைகளை அலைகளை அழுப்புகின்றது. ஆகையினால அதை பார்க்கப்படும் போது தீய விளைவுகளை ஏற்படும். ஆகையினால அது வெளிப்படும் காந்த அலைகளை மற்றும் உணர்வால் அந்த உணர்ச்சியால் அது தூண்டப்பட்டு அந்த வெறும் காந்த புலனின் சக்தி நாம் பெறுவதற்குத்தான் இப்ப நாம் சூரியனின் காந்த சக்தி பெற வேண்டும் என்று எண்ணினாலும் அதே சமயம் சூரியனின் காந்த புலன் அறிவுகள் அதாவது சந்திரனின் ஈர்ப்பு வட்டத்துக்குள் அது செல்லும் போது அந்த காந்த அலைகள் ஊடுருவி செல்லுந்து நமக்கு நேரடியாக வருவதில்லை. ஆனால் அதே சமயம் பௌர்ணமி அன்று நாம் சந்திரனை பார்க்கப்படும் போது அந்த காந்த அலைகள் நாம் பெற வேண்டும் என்று இதை முறைப்படி நாம் தியானித்தோமையானால் நாம் தியானித்து விட்டு சப்தரிஷி மண்டலங்களில் அந்த ஒளிகாந்த சக்தி பெற வேண்டும் என்ற எண்ணத்தை நாம் எண்ணும் போது ஏற்கனவே உங்களுக்குள் அந்த ஞானிகள் வாழ்ந்த காலங்களிலே பேசிய உணர்வின் என்ன உணர்வுகளை உங்களுக்குள் இப்போது பதிவு செய்த இந்த நிலையில் இந்த நினைவு கூர்ந்து கண்ணில் உங்கள் எண்ணங்களை செலுத்தி விண்ணை நோக்கி நீங்க அந்த சந்திரனை பார்த்து அந்த காந்த அலைகள் இதற்குள் இணைக்கும் போது அந்த காந்த சக்தி நமக்குள் கூடி இந்த உணவின் எண்ணங்கள் வீரியம் அடைந்து இந்த உணவின் நிலைகள் வெகு தூரம் கூடியில் சென்று சப்தரிஷி மண்டலங்களில் இருக்கக்கூடிய அந்த காந்த அலைகளுடன் உங்களுக்கு தொடர்பு ஏற்படுத்த சக்தியை ஏற்படுத்தும். நாம் எந்த உணவின் தன்மையை நாம் கண்ணுக்குள் செலுத்துகின்றோமோ இந்த நினைவு அலைகளின் சக்திகள் அந்த கண்ணின் புலனாக ஆற்றல்களே ஊடுருவி சென்று நாம் நினைப்பதை அதை ஈர்க்கும் திறனாக அது பழக்கப்படுத்துவதே பௌர்ணமி தியானம். ஆகையினாலே நாம் சற்று இந்த தியானத்தின் வழிகொண்டு இந்த தியானத்தை முறைப்படி வழிப்படுத்தி நமக்குள் ஆற்றலை பெருக்கிக் கொண்டால் நாம் சூரிய குடும்பம் எப்படி 27 நட்சத்திரங்களும் நவக்கோள்களும் தனது அனைத்தில் சூரியன் வளர்ந்து அதனின் ஒளியலையை மற்ற கோள்கள் உட்கொண்டு அது விளைவித்த நுழைவை சத்தை அது வெளிப்படுத்தும் போது சூரியன் தனக்குள் சத்தின் தன்மையாக வளர்த்து அந்த பிரபஞ்சத்தை உருவாக்கி அதன் மற்ற கோள்கள் அதன் அனைத்திலே விளைந்து அது நட்சத்திரமாக மாறி நம்மை போன்ற மனிதர்களை உருவாக்கும் உணவின் ஆற்றலித்த சக்திகளை வெளிப்படுத்துகின்றதோ அதே போன்று ஒரு குடும்பத்தில் நாம் தாய் தந்தைகள் நம்மளுக்கு முதல் தெய்வமாக வணங்கி அவர் எண்ணத்தால நாம் எண்ணி நம்மை எண்ணி குழந்தைகள் வேண்டும் என்று உருவாக்கி தருவாக்கி வளர்த்து நம் குழந்தைகள் இப்படித்தான் இருக்க வேண்டும் என்று வளர்த்து ஞான உபதேசங்களில் கொடுத்து நல்லது கெட்டதையும் அறிவித்து நாம் வாழ்வதற்கு வழிவகுத்து நாம் நம் தன்னிச்சையாக செயற்படும் வரையிலும் அவர்கள் நம்மளுக்கு குருவாக வழிகாட்டி வாழ்வதற்கு வேண்டிய நிலையில் எத்தனையோ பக்குவங்கள் ஏற்படுத்தி நமக்காக அவர்கள் பல துன்பங்களை அவமதித்து எடுத்த துன்பங்கள் ஓடல்களை இணைந்திருந்தும் அவர்கள் மரணமடையப்படும் போது அவர்கள் ஒரு கருவியை விளந்த நாம் இன்னொரு சரீரம் பெறாத வண்ணம் அவர்களை நாம் வின் செலுத்துவதுதான் முறை. இந்த முறைப்படி வாரத்தில் ஒரு நாள் நாம் கூட்டு குடும்ப தியானங்களிலிருந்து நம்முடன் நமக்காக உடலை விட்டு பிரிந்து சென்ற இந்த ஆத்மாக்களை நாம் இந்த முறைப்படி தியானம் எடுத்துக்கொண்டவர்கள் அனைவருமே இந்த தியானம் முடிந்த பின் நம்முடன் இருந்து உடலை விட்டு பிரிந்து சென்ற நம்ம மூதாதைகளை போல தெய்வங்களாக நம்மை வளர்த்து ஆளாக்கி வழிகாட்டி உணர்ந்து தனக்கு உணவின் சத்தாக உயிராத்மா பிரிந்து உடலை விட்டு சென்ற பின் இன்னொரு உடலை பெற்று தீமையான உடலை பெறுவதற்கு ஏடனே எல்லாம் எடுக்கப்படும் போது நாம் மனிதன் அல்லாத நிலைகளைத்தான் அவர் பெறுகின்றார். ஆகையினாலே இந்த உடலை விட்டு பிரிந்து சென்றாலும் அந்த உயிராத்மாக்களை நாம் இந்த சப்தரிஷி மண்டலத்துடன் இணைக்க செய்யவில்லை. நாம் ஒரு மரம் வளர வேண்டும் என்றால் விழுது சரியான பருவம் இருந்தால் தான் அந்த விழுது வளர முடியும். நாம் எந்த தாயின் கருவிலை வளர்ந்தோமோ அந்த பூமியின் விழுதாக இந்த பூமியில் நாம் இருக்கப்படும் போது அந்த மெய்வொலியின் சத்தை இந்த பூமியை கறந்து இந்த உணவின் சத்தாக தாய் தந்தைகள் வளர்த்தாலும் அதனின் உணர்வு கொண்டு நாம் எடுத்தாலும் அதனின் நிலைமையில் கொண்டு நாம் பூமியில் இருக்கும் போது தாய் தந்தைகள் இந்த உடலை விட்டு பிரிந்து சென்ற பின் மரத்திற்கு விழுது எவ்வளவு முக்கியமோ இதே போல நாம் குழந்தைகள் நாம் விழுதாக நின்று மெய்ஞானத்தின் அருளியை அங்கே பெற்று உயரமான நிலையில் கொண்டு
ஏனென்றால் மரம் எவ்வளவு தூரம் வளர்ந்து ஊங்குகிறதோ இதை போல வெண்ணிலே தோன்றிய அந்த உயிரமான நிலையை இங்கே வந்து வளர்ந்தாலும் அதன் விடுதான நிலைகள் நாம் எண்ணி இந்த உயிராத்மாவை சப்தரிஷி மண்டலத்தில் அது எனக்கே செய்வது. அதை எனக்கே செய்யும் போதுதான் எந்த ஞானி எவ்வழிகளில் சென்றானோ அவன் வழிகளிலே அந்த உணர்வை நாம் எடுத்து இந்த உணர்வின் நிலைமை கொண்டு நாம் வளர்த்து கொண்டால் ஆற்றல் மிக்க நிலைகள் நாம் என்ன அலைகளுக்கு நாம் புலனின் அறிவுகளிலே வீரியம் பெறுகின்றது. அவ்வாறு வீரியம் பெற்ற இந்த உணர்ச்சியின் தன்மை கொண்டு நாம் வாரத்தில் ஒரு நாள் கூட்டு குடும்ப தியானம் இருக்கப்படும் போது நம் உடலை விட்டு சென்ற அந்த குலதெய்வனுடைய உயிராத்மாக்களை எண்ணி இந்த உயிராத்மா சப்தரிஷி மண்டலத்துடன் இணைந்து அவரது ஒளி சரீரம் பெற வேண்டும் என்று இயங்கி அது ஒரு நிமிடம் திரும்ப திரும்ப வீட்டில் உள்ள ஒரு அலைகளை உணர்ச்சிகள் ஒன்றி இந்த அலைகளை அனுப்பி அந்த ஆத்மாவை நாம் பழக்கப்படுத்திய நிலைகள் கொண்டு சப்தரிஷி மண்டலத்துடன் இணைக்கப்பட வேண்டும். அப்படி இணைத்தவுடனே சப்தரிஷி மண்டலங்களின் ஒளிகாந்த சக்தி எங்கள் உடல் முழுதும் பெற வேண்டும். எங்கள் குலதெய்வங்களான அந்த ஒரு அனைவரும் எங்களுக்கு வழிகாட்டியான நிலைகள் கொண்டு எங்களுக்கு வழிகாட்ட வேண்டும் என்ற இந்த உணர்ச்சியின் தன்னை நாம் எண்ணி அந்த வாரத்தில் ஒரு நாள் கூட்டு குடும்ப தியானங்கள் இருக்கப்படும் போது நாம் இதை எண்ணி அந்த சப்தரிஷி மண்டலங்களில் ஒளிகாந்த சக்தி நாம் தர வேண்டும் என்று எண்ண வேண்டும். ஏங்கி இப்படி ஒவ்வொரு நிமிஷமும் குடும்பத்தில் ஒவ்வொருவரும் அந்த அலைகளை நமக்குள் செருகி சேர்த்துக் கொண்டால் அதன் பின் குழந்தைகளை நாம் மகரிஷிகளின் அருள் சக்தியால் அம்மா அப்பா அருளால் நாங்கள் மகரிஷிகளின் அருள் சக்தி பெற வேண்டும். எங்கள் வாழ்க்கையிலே நலமும் வளமும் பெற வேண்டும் என்று தாய் தந்தையிடம் அருளாசி கோர வேண்டும். அதே போன்று இந்த தியானத்தின் நிலைகள் கொண்டு ஒருங்கிணைந்து இயங்கி இந்த உணர்வின் ஆற்றலில் மெய்வழியின் ஆற்றல் பெற்று நாம் அனைவரும் ஒன்று சேர்ந்து இருக்கப்படும் போது இந்த அருள் உணர்வின் தன்மை நமக்குள் இருக்கு. இந்த நிலையிலேயே மகரிஷின் அபிஷேக்கால் நலமும் வளமும் பெறுவாய். நீ அவர்கள் அந்த குழந்தைகளுக்கு எந்தெந்த உயர்வு நிலைகள் பெற வேண்டுமோ அப்பொழுது அந்த தாய் தந்தைகளின் நல்ல வாக்கினை அங்கே கொடுக்கப்படும் போது இந்த உணர்வுகள் பதிவாகின்றது. நாம் குழந்தையின் பருவத்திலே இது நல்லது கெட்டது என்று அவர்கள் கூர்ந்து கவனிக்கும் நிலைகள் கொண்டு பதிவாகும் போதுதான் அந்த பதிவின் நிலைகள் கொண்டு தாய் தந்தையின் ஈர்ப்பிலே அது வருகின்றது.